இந்திய பேட்மிண்டன் அணிக்கு கோவையைச் சேர்ந்த மாணவர் தேர்வு. சீனாவில் நடைபெறவுள்ள ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்கிறார். இதனை ஏற்படுத்தி தந்த கோவை ராக் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கும் பயிற்சியாளர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா பகுதியில் ராக் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் இளம் பேட்மிண்டன் வீரர் நிகில். இவர் பெங்களூருவில் நடைபெற்ற அகில இந்திய சப் ஜூனியர் தரவரிசை பேட்மிண்டன் போட்டி 2026 சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 2 பதக்கங்களை வென்றதுடன் சீனாவில் நடைபெறவுள்ள ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் இந்திய அணிக்காக விளையாட தேர்வாகி கோவைக்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்த தேசிய தரவரிசை போட்டி இந்தியாவின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஜூனியர் பேட்மிண்டன் தொடர்களில் ஒன்றாகும். மேலும் வரவிருக்கும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான இந்திய அணியை தேர்வு செய்யும் போட்டியாகவும் இது நடைபெற்றது. 17 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் விளையாடிய நிகில் கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கப் பதக்கத்தையும் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றார். இந்த சிறப்பான செயல்திறனின் மூலம் அவர் ஜூனியர் இந்திய அணியில் இடம் பிடித்து தனது பேட்மிண்டன் பயணத்தில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளார். கடந்த 7 ஆண்டுகளாக கோவை ராக் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் நிகிலின் இந்த வெற்றி அவரது கடின உழைப்பு, விடாமுயற்சி, ஒழுக்கம் மற்றும் தொடர்ச்சியான பயிற்சியின் பலனாகும். இந்த சாதனை தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான வீரர்களை உருவாக்கும் மையமாக ராக் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நற்பெயரை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. இதற்கு முன்பு இம்மையத்தில் பயிற்சி பெற்ற ஹரிஹரன், ரூபன் மற்றும் அருள் ஆகியோரும் இதே ஆசிய ஜூனியர் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த தேர்வாகி சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்காக விளையாடியுள்ளனர். இதுகுறித்து ராக் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனரும் இயக்குநருமான ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளரிடம் கூறியதாவது: நிகிலின் இந்த சாதனை ராக் ஸ்போர்ட்ஸ் அகாடமி குடும்பத்திற்கே பெருமை சேர்க்கும் தருணமாகும். இந்தியாவின் மிக கடுமையான ஜூனியர் போட்டிகளில் பதக்கங்களை வென்று இந்திய அணிக்கு தேர்வாகியுள்ளது அவரது பல ஆண்டு கால கடின உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் அர்ப்பணிப்பிற்கு கிடைத்த அங்கீகாரமாகும். இளம் திறமைகளை அடையாளம் கண்டு சர்வதேச அரங்கில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வீரர்களாக உருவாக்குவதே எங்களின் நோக்கம். நிகில், அவரது பயிற்சியாளர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்தியாவிற்காக சிறப்பாக விளையாடி மேலும் பல வெற்றிகளை பெற வாழ்த்துகிறோம் என தெரிவித்தார். நான் நிக்கில் ஜெயக்குமார். நான் இங்கே ரேக்ஸ் 2020 ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ணது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸ்டேட் ஆடுறது வந்து நேஷனல்ஸ், இப்போ நேஷனல்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கொண்டு வந்தது. இங்கே ஜாயின் பண்ணது ஒரு பெரிய சேஞ்சாக இருந்துச்சு என் கரியரில். 13லேருந்து 17 வரைக்கும் நேஷனல்ஸ் தான் அச்சீவ் பண்ணிருந்தேன். இப்போது 15ல் ஒரு டைம் இந்தியன் சான்ஸ் மிஸ் பண்ணேன் இந்தியன் டீம் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. இப்போ 17 மறுபடியும் ஃபைனல் உள்ளே போயிட்டேன். குமார் ராக் ஸ்போர்ட்ஸ் எரினால லாஸ்ட் 7 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. Under the guidance of Mahendran and his team of coaches. And இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெங்களூர் ட்ராவல் பண்ணியிருந்தாரு for the nationals that was conducted, which was also international selection for the junior Indian team. அதில் வந்து நிக்கில் mixed doublesல he is a winner and he's been selected to represent India in the junior team. டபுள்ஸில் வந்து அவர் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தார் and he played 3 events: singles, doubles and mixed doubles. Singles he came up to the pre-quarter finals, and doubles semi-finals, and mixed doubles he's a winner and team kulla poirukkaru. This mixed doubles player is from Chennai, and it's the 4th year since we are sending a player from our academy to the international squad. Earlier Hari, Ruben irundanga, apra Hasini and Arul, and ipo Nikhil Jaykumar. And all this is possible with the support of our association and with the coaches and Mahendran and team. அவங்க கொடுக்குற additional support and training தான் we are able to reach this heights of international participation.